நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோறு போடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா சாயல்குடி ஓடி போய் கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாங்க. பைக்ல போனாங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த கோழிக்கறியா அவனுக்கு பிடிக்காம நான் அப்பெல்லாம் கிடையாது. நான் எம்டன் மகன் மாதிரி ஈரல் சாப்பிடுன்னு சொல்லுவேன். நீ திங்கணும் இல்லைன்னா அடிப்பேன். இன்னைக்கு வேமா விட்டு சமையல் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை நைட் நேரத்தில் இந்த மாதிரி கோழிக்கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிடணும். மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் எல்லாம் கறி சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் நண்டு இறால் அந்த மாதிரி சாப்பிடுவோமா, அந்த நேரத்துக்குள்ள இந்த கறி மேலே என்னைக்காவது நமக்கு ஆசை வரும். அதனால இன்னைக்கு கறி எடுத்து வந்தாச்சு. இந்த கறியை வந்து குழம்பு வச்சு இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக தான் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நைட்டு நம்ம குடும்பத்தோட எப்படி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போறோன்றதான் நீங்க வீடியோவை பார்க்க போறீங்க. வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது ரெண்டா பொழந்து அவனுங்கடா வேற உளுந்துடாதம்மா. உளுந்துடாம மேலுக்கு நவண்டுக்க பழைய ஒண்ணு காது எடுத்துட்டு வந்தேன். கருவாப்பழைன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தேம்மா. குழம்புக்கு நம்ம போடுவோம்ல, அது எல்லாத்தையும் இப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா. இது பார்த்தீங்கன்னா கறி குழம்புக்கு தேவையான கறிப்பட்டை வகைகள் எடுத்து வச்சுட்டோம். கறியை வேற இப்படி கழுவிட்டு வரோம். தண்ணி கறியை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். சூப்பரா அடுப்பத்தை வச்சு கறி குழம்பு வைக்கப்போம். அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பு வச்சுக்கணும். இவரை பத்திக்கிறங்க வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவர். இவரை பத்திக்கிறங்க. கேமராமேன பாரு அங்க. அவன் கேமராமேன் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான். கேவலப்படுத்திட்டானா இது அப்படி போட்டு கட் கட் சேஸ் ராஜா சொல்றா கட். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். அட்டு பட்டா கை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ரெண்டு தக்காளி,
எந்த வேலையை மாட்டேங்கன்னு சொல்லு டைம் ஆகிடுது. சிக்கன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி அதை அடுத்து போடுவோம். கறி கோழிக்கறி கல்லுப்பு சாமடி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது உருளைக்கிழங்கு வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கிட்டு மணக்க நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதோட சோறை போட்டு வச்சுட்டு 1/2 மணி நேரமா அலப்பிக்கிட்டே இருக்குது. இப்போதான் சொன்னீங்க சோறை ஆற வைக்காமல் இருக்காங்கன்னு கிழிச்சாங்க மக்களே. சரின்னு ஆறட்டுன்னு நினச்சேன். இது சித்திரவதையாக இருக்குது. என்ன ஒன்றான்னு கேட்டினா என்ன இருக்குது? தக்கரை பூ பூ ஒருவேளை ஓகே எனக்கெல்லாம் எல்லாமே கொதிக்கணும். அப்போதான் சாப்பிட எப்போ பாரு கறி எடுத்தா பொரிக்கிறது, வறுக்கிறது, வரட்டுறது, சுரட்டுறது, குழம்பு வைங்கன்னு சொன்னா வைக்கிறது இல்லை. அந்த குழம்புல தான் உருளைக்கிழங்கு இருக்கு. அதெல்லாம் திங்க எவ்வளோ டேஸ்டாக தெரியுமா? இன்னொன்று தெரியுமா இல்லையா, உருளைக்கிழங்கு குழம்புல போடல. இப்போ கொதிக்கும் போது மறுபடியும் ஐடியா பண்ணி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் எவ்வளோ டேஸ்டாக தெரியுமா? முதல்ல சண்டை போட வச்சிருக்கு. அது ரொம்ப நாள் கழிச்சு கோழிக்கறி குழம்பு சாப்பிடுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் நான் நைட்டு கோழிக்கறி குழம்பு வீட்டில் சாப்பிட்றது இதான் முதல் முறை. ஆனால் ரெகுலராக சாப்பிடுவோம். கல்யாண வீட்டில் நைட் நிச்சயத்தோட கொடுப்பாங்க. அதான் சொல்கிறேன், எப்போவுமே நிச்சயத்தோட நைட்டு கறி குழம்பு தும்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டில் முதல் முறை எங்கள் ஊர்ல நைட்டு கறி கிடைக்காது. ஆமாம், தங்கச்சி மடத்தில் மதியத்துக்கு மேலே கறியே கிடைக்காது. ஆனால் எங்கள் சாயல்குடியில் எல்லா டைம்லையும் கறி வெட்டி கொடுப்பாங்க. நம்ம அம்மா ஐஸ்லாம் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. இப்போ பாருங்க மக்களே, இந்த குழம்பு நான் வச்சுனா எங்கள் அம்மா வச்சாங்களா? எங்கள் அம்மா பார்த்துக்கிங்க மக்களே, குழம்பு டேஸ்ட் வச்சு நான் தேங்காயில் நீ தப்பா சொல்லி 2 பேருமே வச்சாங்க. தேங்காய் இல்லாத குழம்பு தான் அந்த நல்லா இருக்கா, தேங்காய் உள்ள குழம்பு நல்லா இருக்கா? உண்மையாவே நல்லா சுட சுட ரொம்ப டேஸ்டா இருக்கு குழம்பு சாப்பிட்றது. கொட்டிரானியான வாய்க்கில் அப்படியே உலகம் ஊச்சாத்திட்டா சட்டி நிறைய உருளைக்கிழங்கு இருக்கு. இந்த தட்டுலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு களை வாங்குறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். கடை நிறையா பழங்கள் இருந்தாலும் களை வாங்குற பழத்துக்கு மதிப்பு அதிகம். அந்த மாதிரி தான். கொஞ்சோண்டு சோத்துக்கா என்னென்னலாம் கேட்க வேண்டியது தலையெழுத்துக்கா. அம்மா எனக்கு சுட்டுக்கலாம். அப்புறம் வீடியோ உங்களுக்கு முழுசா காட்ட மாட்டேங்கம்மா. ஏன்னா இதோட இந்த கேமரா எடுக்கிறவங்க சரி, அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கவங்க சரி, கருவியே சொல்லி முடிச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குது குழம்பு, சோறு சூப்பராக இருக்குது. நைட்டு வந்து அதிக நேரம் எல்லா நேரம் இந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.